நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா UAE T20ல 16வது மேட்சான அபுதாபி நைட் ரைடர்ஸுக்கும் கல்ஃப் ஜெயண்ட்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 30 நிமிஷத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம் பிளஸ் நம்ம வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல ஃப்ரீயா. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதே போல நீங்க இது வரைக்கும் விசில் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் விசாவும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் மற்ற ஆப்ஸோட. ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் கூட நீங்க ஜாயின் பண்ற ஆப்ஷன் இருக்கு ஸ்மால் லீக்ல. அதனாலே ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அபுதாபில தான் இந்த மேட்ச் நடக்கு. இந்த சீசன்ல எப்படி இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு வந்து 4 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அந்த 4 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள 3 இன்னிங்ஸ், 183க்குள்ள 3 இன்னிங்ஸ், 190 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணவே இல்லை. ஹை ஸ்கோரே 182, லோ ஸ்கோர் 95, ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 160ல இருந்து 180 வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஜெயண்ட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஸ்மித், வின்ஸ், இந்த 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 1 டவுன் பாத்தீங்கன்னா கிறிஸ்லின், 2 டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டான் ஹாக்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கானு, அடுத்து வந்து சிவம் ஹெட்மேயர். ஸோ ஒரு 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்ஸும் அப்புறம் வந்து கிறிஸ்லினும் இந்த 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜோர்டான் ஹாக்ஸ் இந்த சீசன்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதாவது கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பிபிஎல் இருந்தே நம்ம ஜேம்ஸ் வின்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்றாரு. கிறிஸ்லின் பிபிஎல் எப்படி ஸ்கோர் பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணாரு. இங்க வந்துமே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. ஜோர்டான் ஹாக்ஸ் வந்து அங்க பெருசா ஆடலனாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு 4ல 3 மேட்ச் வந்து 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே பெரிய ஸ்கோர் தான் அது. ஸோ இந்த 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உங்க மேட்ச்ல வந்து நீங்க வந்து பேட்டிங் லைனப்ல சேஃபா போகணும்னா நீங்க வந்து வின்ஸ், கிறிஸ்லின், ஜோர்டான் ஹாக்ஸ் இந்த 3 பேருக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆனா இந்த ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அடிச்ச அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி சிவம் ஹெட்மேயரும் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இந்த சீசன்ல ஸ்கோர் பண்ணல. லாஸ்ட் மேட்ச் கூட நான் ட்ரம்ப் பிக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டக் அவுட்ல தான் போனாரு. கானும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்றாரு. இன்னைக்கு அவங்க மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஒன்னு ஸ்மித்தை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிவம் ஹெட்மேயரே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணி பாருங்க. பட் மற்றபடி சேஃபா போகணுங்கிறவங்க வின்ஸ், லின்னு, ஜோர்டான் ஹாக்ஸ் இந்த 3 பிளேயருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ட்ரம்ப் பிக்கா போகணும்னா ஸ்மித், ஹெட்மேயர். அடுத்து பவுலிங் லைனப் பாத்தீங்கன்னா பிராத்வைட், ஜோர்டான், முஜிபு, ஜபீர், அடுத்து வந்து டார்க்ஸ். இதுல வந்து இந்த டார்க்ஸ்ங்கிற பவுலர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் நல்லாவே பவுல் பண்ணாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு எல்லா மேட்சுமே. மேட்ச் மட்டும் தான் 2 ஓவர், மீது எல்லா மேட்சுமே 4 ஓவர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜோர்டானும் இந்த சீசன்ல வந்து நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காரு. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. டார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்து ஜுபீர் லாஸ்ட் 1 மேட்ச் தான் ஆனாரு, 1 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அடுத்து முஜிபு பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிராத்வைட் லாஸ்ட் மேட்ச்ல வந்தாரு, ஒரே மேட்ச்ல 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜோர்டான், டார்க்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராத்வைட் இந்த 3 பவுலர்ஸுக்குமே நீங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் இது வரைக்கும் 1 விக்கெட் தான் எடுத்த முஜிப் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வந்து அதிகமா 3 ஓவர் 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. அதனால நீங்க ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச் வந்து முஜிப் வந்து ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா வின்ஸ், லின்னு, ஜோர்டான் ஹாக்ஸ், பிராத்வைட், கிறிஸ் ஜோர்டான், அடுத்து வந்து டார்க்ஸ். இது வந்து 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ 1வது வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ், ஸ்மித், 2வது வந்து பாத்தீங்கன்னா சிவம் ஹெட்மேயர், 3வது வந்து பாத்தீங்கன்னா முஜிப். இந்த 3 பேருக்குமே நீங்க வந்து ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி நைட் ரைடர்ஸ் டீம். இது ஓரளவுக்கு
ஒரு மேட்ச் வின் பண்றாங்க, ஒரு மேட்ச் தோக்குறாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஜாக் கிளார்க்கு, அடுத்து வந்து பெப்பர், அடுத்து வந்து ஷராஃபு, அடுத்து சாம் ஹெய்னு, ஈவன்ஸ், ரசல், இம்மட் வாசிம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு வந்து. ஸோ ரசல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்மட் வாசிம், வில்லி, சுனில் நரேன், லெங்கே, அடுத்து வந்து கான். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரவுண்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணவா இல்ல பேட்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரசல், இம்மட் வாசிம், டேவிட் வில்லி, சுனில் நரேன் இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபான பிளேயர்ஸ். அதாவது ரசல் எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லயோ இல்ல பவுலிங்லயோ ஏதோ ஒரு இதுல வந்து நமக்கு வந்து பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. இந்த மொதல் மேட்ச் மட்டும்தான் ரசல் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட், மற்றபடி அவர் ஃபேண்டசிக்கு வந்து பெஸ்டா தான் பண்ணி கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒரு 4 மேட்சா. அடுத்து வாசிம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே, அதாவது ஒரு 3-4 ஒரு எத்தனை விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 5 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. பட் பேட்டிங் ஆப்ஷனுமே இருக்கு. அதாவது பேட்டிங் ஆப்ஷன் சுத்தமா அவருக்கு இல்லைன்னு நம்ம தள்ளிட முடியாது, பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அது மாதிரி வில்லி பாத்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங் ஆப்ஷன் பெருசா அவருக்கான ரோல் வந்து கிடையாது. அடுத்து சுனில் நரேன் பாத்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆப்ஷனும் பெருசா பேக்கப் கிடையாது. முன்னாடிலாம் வந்து ஓப்பனிங் ஆடுவார், இல்லைன்னா மிடில் வந்து நல்லா ஆடுவார். பட் எல்லாருக்குமே நான் ஏன் சொல்றேன்னா பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமாவே பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஈவென்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம் ஆடக்கூடிய பிளேயர் தான். 21-1-67 பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, டக் அவுட் ஆயிருக்கிறாரு. பட் அவருக்கான பேட்டிங் சான்ஸுமே ரொம்ப ப்ரெஷர்ல தான் அவருக்குமே பேட்டிங் சான்ஸ் கொடுக்குறாங்க. திடீர்னு இம்மட் வாசிம முன்னாடி இறக்கி விடுறாங்க, ரசலை முன்னாடி இறக்கிட்டு அவர் ரொம்ப லோவா ஆட வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. சாம் ஹெய்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஏதோ பரவாயில்ல, 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டாரு. பிபிஎல்ல ஃபுல்லா ஃபிளாப்பு. பட் UAE T20ல 2 மேட்ச் கிட்ட வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த ஷராஃபும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 3 மேட்சா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெப்பர் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜாக் கிளார்க் வந்து 21 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஜாக் கிளார்க் வந்து நம்ப முடியாது, எல்லா மேட்சுமே ஃபிளாப் ரிசல்ட் தான் கொடுப்பாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் கொடுப்பாரு. அது நாளைக்கு மேட்சா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 5ஆவதா பாத்தீங்க அப்படின்னா பெப்பருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 6வது வந்து பாத்தீங்கன்னா சாம் ஹெய்ன் இல்லைன்னா ஷராஃப், இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டீமை பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஃபுல்லா இல்ல ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ ஜோர்டான் ஹாக்ஸ், அடுத்து ஜேம்ஸ் வின்ஸ், கிறிஸ்லின் டாப்ல ஆடக்கூடிய 3 பேட்டிங் லைனப் வந்து கவர் பண்ணியாச்சு. பவுலிங் பாத்தீங்கன்னா பிராத்வைட் 4 ஓவர் கவர் பண்ணுவார். அடுத்து ஜோர்டான் 4 ஓவர், டார்க்ஸ் வந்து 4 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஓவர் வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாக் கிளார்க்கு, ரசலு, வில்லி, நரேனு, இம்மட் வாசிம். ஸோ நரேன் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 4 ஓவர், இம்மட் வாசிம் 3 ஓவர், பிளஸ் டேவிட் வில்லி 3 ஓவர், ரசல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 10-12 ஓவர் வந்து கவர் ஆகுது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம அபுதாபி நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷராஃப் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, ஏன்னா சாம் ஹெய்ன் இல்ல ஈவென்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தா நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரசல் தான் மோஸ்ட் எல்லாருமே கேப்டன், பிராத்வைட் தான் மோஸ்ட் எல்லாருமே வைஸ் கேப்டன். ஆப்ஷனல் வேணும்னா நீங்க வந்து ஜோர்டானை வந்து விசி ஆப்ஷனா யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா சுனில் நரேன், கிறிஸ்லின், ஜே ஸ்மித் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அல்ட்ரா ரிஸ்க் கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா அது இவர் தான் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.